நமக்குள் அகமகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறைவாண்மை இன்று பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னையே புற இனத்தாருக்கு ஒளியாக வெளிப்படுத்திய ஒரு நாளாக இந்த பெருவிழா அமைந்திருக்கின்றது. கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவை தேடிச் சென்று அவரை நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கி தொழுத நிகழ்வை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் நம் அனைவருடைய வாழ்விலும் கிறிஸ்துவின் பேரொளி பொங்கி வழியட்டும். நம் அனைவருடைய வாழ்வையும் ஆண்டவருடைய பேரொளி நிரப்பட்டும். நாம் இந்த ஆண்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவின் 2025வது ஆண்டு யூபிலியை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த யூபிலி ஆண்டு முழுவதும் இயேசுவை நாம் கொண்டாட வேண்டும், இயேசுவை நாம் வழிபட வேண்டும். கீழ்த்திசை ஞானிகள் போலவே இயேசுவுக்கு நம்மையே வழங்கி அவரது அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த திருப்பலிக்குள் நாம் நுழைவோமாக. தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் கொண்டாட நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களில்
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமீன். ஆ ஆ ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டு களிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை திரு வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ, இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும்
உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சிசு அரசுகளும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்த்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். திருத்தூதர் பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 2 முதல் 3 முடிய மற்றும் 5 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும்
ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறை பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 அருள் வாக்குகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழிகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் இயேசுவின் திருக்காட்சி பெருவிழாவாகிய இன்று கீழ்த்திசை ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க பயணமாக வந்து அவரை சந்தித்த பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த 2025ஆம் ஆண்டு யூபிலி விழாவின் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் இன்று நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த 2 விழாக்களையும் இணைத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்னும் மைய கருத்தில் நான் சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த யூபிலி ஆண்டிற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்திருக்கிற மைய கருத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள். நம் வாழ்வே ஒரு பயணம்தான். நம் வாழ்வில் பல வகையான பயணங்கள் இருக்கின்றன. 3 பயணங்களை சொல்லலாம். நம்முடைய பணி சார்ந்த பயணங்கள், இறைவன் சார்ந்த திருப்பயணங்கள், நம் வாழ்வே ஒரு பயணம் என்று நம் வாழ்வின் பயணங்களை 3ஆக பிரிக்கலாம்.
நம் பணி தொடர்பாக நாம் பயணங்களை மேற்கொள்கின்றோம். சிலர் அன்றாடம் பயணம் செய்கிறோம், சிலர் அவ்வப்போது பயணம் செய்கிறோம். இது ஒரு வகையான பயணம். திருப்பயணங்களை நாம் மேற்கொள்கின்றோம். இந்த ஆண்டு, இந்த யூபிலி ஆண்டில் நாம் திருப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். சிறப்பு திருப்பயணம் ரோமைக்கு செல்ல வேண்டும். ரோமையில் உள்ள புனித பசிலிக்காக்களுக்கு சென்று அங்குள்ள புனித கதவு வழியாக நுழைந்து ஒவ்வொரு அருட்சாதனம் பெற்று நற்கருணை திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது ஞான பலன்களை, சிறப்பு ஆசிகளை நாம் பெறுகிறோம். ரோமைக்கு திருப்பயணம் செல்ல இயலாதவர்கள் அந்தந்த மறைமாவட்ட ஆயரால் குறிக்கப்பட்டுள்ள திருத்தலங்களுக்கு இந்த யூபிலி ஆண்டில் திருப்பயணமாக சென்று ஒவ்வொரு அருட்சாதனம் பெற்று நற்கருணை திருவிருந்தில் கலந்து கொண்டால் அவர்களும் ஞான பலன்களை பெற்று இறைவனுடைய இந்த யூபிலி சிறப்பு ஆசிகளை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த ஆண்டில் நாம் திருப்பயணங்களை மேற்கொள்வோமாக. மூன்றாவதாக, நம் வாழ்வே ஒரு பயணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பயணம், வாழ்வு பயணம் நம்முடைய பிறப்பில் தொடங்கி நம்முடைய இறப்பு என்னும் வாயிலின் வழியாக நாம் புதிய வாழ்விற்குள் நாம் நுழைகின்றோம். அதுவே நம் வாழ்வு பயணம். இந்த 3 வகையான பயணங்களிலும் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். விவிலியம் பயணங்களை பற்றி பேசுகிறது. விவிலியத்தில் நாம் பல பயணங்களை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக ஆபிரகாம், நம் இறை நம்பிக்கையின் தந்தையான ஆபிரகாம் பயணத்தை மேற்கொண்டார். கடவுள் அவரை அழைத்து நீ புறப்பட்டு வா என்று கூறினார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் உடைய அழைப்பை பற்றி நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று கடவுள் ஆபிரகாமை திருப்பயணமாக செல்ல அழைக்கின்றார். தொடக்க நூல் 13:1 சொல்கிறது, ஆபிராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகேபை நோக்கி சென்றார். ஆகவே ஆபிரகாம் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணம் எதிர்நோக்கின் திருப்பயணம். இந்த பயணம் இறை நம்பிக்கையின் திருப்பயணம். ஆபிரகாம் கடவுளை நம்பினார். நம்பி தன் சொந்த ஊரை விட்டுவிட்டு அவர் கடவுள் காட்டிய ஊரை நோக்கி பயணம் செய்கிறார். எனவே தான் அது நம்பிக்கையின் பயணம் என்று அழைக்கப்படுகிறது, எதிர்நோக்கின் பயணம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் எல்லோருமே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் தான். நம்முடைய பயணம் கடவுளை சார்ந்து இருக்கின்றது, கடவுளை நோக்கி இருக்கின்றது. கடவுளை நோக்கி செல்லுகிற பயணம்தான் திருப்பயணம். நம் வாழ்வு பயணம் இறைவனை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். எல்லா பயணங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும். நம்மையே நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் யார், நான் எங்கே செல்கிறேன், என்னுடைய பணி என்ன? இவையெல்லாம் நம் வாழ்வின் இலக்குகளை தெளிவுபடுத்துகிற கேள்விகள். நான் யார், என்னுடைய பணி என்ன, நான் எங்கே செல்கிறேன்? ஆகவே பணி இலக்கோடு பயணம் செய்ய வேண்டும். அப்படி பல மனிதர்கள் பயணம் செய்கிறார்கள், பல ஆளுமைகள் பயணம் செய்கிறார்கள். விவிலியத்தில் அத்தகைய பல ஆளுமைகளை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக இறைவாக்கினர் எலியாவை பற்றி நாம் 1 அரசர்கள் நூலில் நாம் வாசிக்கின்றோம். 1 அரசர்கள் 19வது அதிகாரத்தில் சீனாய் மலையில் எலியா என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் சூறை செடியின் அடியில் படுத்துறங்குகிறார். வானதூதர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்கிறார். அங்கே அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் இருக்கின்றன. அவற்றை அவர் உண்டு பரியபின் திரும்பவும் படுத்து கொண்டார். 1 அரசர் 19:7 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். நிறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அனைவரும் சொல்லுவோம், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. ஆகவே இங்கே எலியா ஒரு பயணம் மேற்கொள்கிறார். கடவுள் அவரை அழைத்து இந்த பயணத்தை மேற்கொள்ள சொல்லுகிறார்.
அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். கடவுளை நோக்கிய பயணம். நம் அனைவருடைய வாழ்வும் கடவுளை நோக்கிய பயணமாக இருக்கிறது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் அது நம்பிக்கையின் பயணமாக, எதிர்நோக்கின் திருப்பயணமாக அமைந்திருக்கிறது. கடவுளை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். அந்த பயணத்திற்கு கடவுள் வலிமை தருகிறார். இங்கே ஒரு வானதூதர் அவருக்கு அப்பமும் தண்ணீரும் கொண்டு தருகிறார். எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும். அவ்வுணவினால் அவர் வலிமை அடைந்தார். நம்முடைய வாழ்வு பயணத்துக்கு கடவுள் நமக்கு வலிமை சேர்ப்பதற்காக உணவு தருகிறார். என்ன உணவு? இறை வார்த்தை என்னும் உணவு, நற்கருணை என்னும் உணவு. அனைவர் சொல்வோம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். ஆகவே இந்த 2 உணவுகளையும் நாம் தவறாது எடுத்து உண்டு வலிமை பெற வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்காமல் எப்படி நாம் வாழ்வு பயணத்தை மேற்கொள்வது? இறை வார்த்தை தான் நம் வாழ்வுக்கு வலிமை சேர்க்கிறது, நம் வாழ்வுக்கு வழிகாட்டுகிறது, நம் இலக்கை தெளிவுபடுத்துகிறது, பாதைக்கு ஒளியாக இருக்கிறது. ஆகவே இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், இறை வார்த்தையின்படி நாம் வழி நடக்க வேண்டும். இரண்டாவதாக நற்கருணை. நற்கருணை திருவிருந்து நமக்கு வலிமை தருகிறது. அது திருப்பயண விருந்து என்று அழைக்கப்படுகிறது. அது சாகாவரம் தரும் விருந்து என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த நற்கருணை திருவிருந்திலும் இறை வார்த்தை திருவிருந்திலும் நாம் பங்கு பெற்று வலிமை பெற்று இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் தொடர வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய பயணம், இறைவாக்கில் எலியாவின் பயணத்தை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவே ஒரு திருப்பயணியாகத்தான் இருக்கிறார். லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எருசலேம் நோக்கி பயணம் சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 22வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். இதை லூக்கா வேண்டுமென்றே தான் பதிவு செய்திருக்கிறார். இயேசுடைய வாழ்வின் இலக்கு எருசலேம் நோக்கி இருந்தது. அவருடைய பயணம் எருசலேம் நோக்கி இருந்தது. அதை 2 வகையில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டுக்கு ஒரு முறை ஓரிரு முறை இயேசு எருசலேமுக்கு திருப்பயணமாக சென்றார், அது ஒரு பயணம். இன்னொன்று, எருசலேம் என்பது அவருடைய வாழ்வின் நிறைவை குறிக்கிறது. எருசலேமில் தான் எல்லா இறைவாக்கினர்களும் கொல்லப்பட வேண்டும் என்று இயேசு ஏற்கனவே முன்னறிவித்தார். ஆகவே இயேசுடைய பாடுகளும் அவருடைய இறப்பும் எருசலேமில் தான் நிகழ வேண்டும், அதை நோக்கி பயணம் செய்கிறார். ஆகவே 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. எருசலேமை நோக்கி இயேசு பயணம் செய்தார் என்றால் எருசலேம் என்ற நகரை நோக்கியும் பயணம் செய்தார், தன் வாழ்வின் நிறைவை நோக்கியும் பயணம் செய்தார். எனவே நம்முடைய வாழ்விலும் அந்த இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும். கடவுளின் மலையாகிய ஓரேபை நோக்கி எலியா பயணம் செய்தார். கடவுளின் நகராகிய எருசலேம் நோக்கி இயேசு பயணம் செய்தார். கடவுளின் நகராகிய விண்ணகம் நோக்கி நாம் அனைவரும் பயணம் செய்ய வேண்டும். பிலிப்பியர் 3:19 பவுலடியார் சொல்கிறார், விண்ணகமே நமக்கு தாய்நாடு. எனவே நாம் விண்ணகம் சார்ந்தவற்றை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று பவுலடியார் சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை நற்கருணை இரண்டும் இந்த பயணத்திற்கான உணவுகளாக வலிமை தருகின்ற உணவாக அமைந்திருக்கின்றன. நம்முடைய பயணத்தின் இலக்கு கடவுளின் நகர், கடவுளின் மலை. எங்கே இறைவன் இருக்கிறாரோ அவரை நோக்கி நாம் திருப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். இந்த திருப்பயணத்திற்கு உடன் பயணிகள் இருக்கிறார்கள். எனவே தான் திருப்பயணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்நோக்கின் திருப்பயணிகள். நாம் தனியாக பயணம் செய்யவில்லை. சில நேரங்களில் நம்முடைய அன்றாட பயணங்களில் நாம் தனியாக பயணம் செய்வதற்கும் ஒரு குழுவாக பயணம் செய்வதற்கும் குடும்பமாக பயணம் செய்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது அல்லவா? தனியாக பயணம் செய்தால் நாம் அமர்ந்து அமைதியாக நாம் இருக்கிறோம். ஒரு குழுவாக குடும்பமாக பயணம் செய்தால் அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கே கொண்டாட்டம் இருக்கிறது. ஆகவே நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஒரு திரு அவையாக நாம் பயணம் செய்கிறோம். எனவே அனைவரும் இணைந்து நாம் பயணிக்க வேண்டும். பயணம் ஒன்றாய் செல்கிறோம், பாதை முழுவதும் கீதங்கள் என்று ஒரு பாடல் நாம் பாடுகிறோம் அல்லவா? எனவே இந்த திருப்பயணத்திற்கு வழித்துணையாக இதர பயணிகள் இருக்கிறார்கள். தூய ஆவியார் நம் வழிப்பயணியாக இருக்கிறார். நம்முடைய காவல் தூதர்கள் நம்மோடு உடன் பயணம் செய்கிறார்கள். தோபித்து நூலில் இளம் தோபியா தம்முடைய மாமனாராகிய ரகுவேலுடைய இல்லத்தை நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது
ரஃபேல் வானதூதர் மனித உருவில் அவரோடு துணையாக வழித்துணையாக பயணம் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு கடவுள் பல துணைவர்களை தந்திருக்கிறார். இயேசு கூறினார், உங்களுக்கு நான் ஒரு துணையாளரை தருவேன், அவரே தூய் ஆவியார். அனைவரும் சொல்வோம், தூய் ஆவியாரே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு தூய் ஆவியாரே உமக்கு நன்றி. தூய ஆவியாரே உமக்கு ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் தூய ஆவியாரின் துணையோடு செய்யுங்கள் என்று இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு முன்பாக திருத்துதலுக்கு கூறினார். எனவே நாம் தூய ஆவியாரோடு துணையோடு பயணம் செய்ய வேண்டும். வானதூதர்கள், நம்முடைய காவல் தூதர்கள், அவர்கள் நமக்கு வழித்துணையாக வருகிறார்கள். நம் உடன் நம்பிக்கையாளர்கள் நமக்கு வழி துணைவர்களாக நம்மோடு பயணம் செய்கிறார்கள். நாம் கடவுளை நோக்கி பயணம் செய்கின்றோம். இந்த பயணத்தில் இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும், இறைவேண்டல். இந்த பயணம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அங்கே இறைவேண்டல் இருக்க வேண்டும். இயல்பாகவே நாம் ஒவ்வொரு பயணத்தின் போதும் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த பயணத்தை ஆசீர்வதியும் என்று இறைவனை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். எல்லா பயணங்களுக்கு முன்பாக பொதுவாக செய்ய வேண்டிய ஒரு இறைவேண்டல் திருப்பாடல் உங்களுக்கு தெரியுமா? பயணத்திற்கு முன்பாக நாம் எந்த திருப்பாடலை இறைவேண்டல் செய்ய வேண்டும்? திருப்பாடல் 121. அது திருப்பயண திருப்பாடல் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பாடல்களில் ஒரு சில திருப்பாடல்கள் எருசலேமை நோக்கி அவர்கள் திருப்பயணமாக செல்கின்ற பொழுது அவர்கள் சில திருப்பாடல்களை பாடினார்கள், இறைவேண்டல் செய்தார்கள். அவற்றில் ஒன்றுதான் திருப்பாடல் 121. அதற்கு நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உங்களை காத்தருள்வார் என்று அந்த திருப்பாடல் நிறைவு பெறுகிறது. ஆகவே நமது எல்லா பயணங்களிலும், அன்றாட பயணங்களிலும் நாம் இறைவேண்டல் செய்து நம்முடைய பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும். நம்முடைய பயண இலக்கை அடைந்த பிறகு கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போலவே நம்முடைய திருப்பயணங்கள், எல்லா திருப்பயணங்கள், ஆண்டுதோறும் மக்கள் மரியன்னை திருத்தலங்களுக்கு திருப்பயணமாக செல்கிறார்கள். அவர்கள் இறைவேண்டல் செய்து கொண்டே திருப்பயணம் செய்ய வேண்டும். பாடல்களை, புகழ்ச்சி பாடல்களையும் திருப்பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் பாடிக்கொண்டே அவர்கள் திருப்பயணம் செய்ய வேண்டும். ஆகவே புகழ்ச்சி பாடல்களை நாம் பாடி நம்முடைய இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும். அனைத்து பயணங்களிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பயணத்தை தொடங்கி பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும். நம் வாழ்வு பயணத்தையும் நம் திருப்பயணங்களையும் நம் வாழ்வின் அனைத்து பயணங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையாக பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில்
நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதநேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருள் கொடைகளை அனைத்து மக்களுக்கும் வேறுபாடுகளின்றி நிறைவாக வழங்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தேவனே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களிடம் உள்ள சுயநலம், ஆணவம், அகந்தை இவற்றை களைந்து மக்களுக்காக தங்களை தியாகம் செய்து வாழ்ந்திடவும், அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, வேற்று நாட்டினரான 3 ஞானிகளும் ஒன்றிணைந்து குழந்தை இயேசுவை தேடி ஞானம் பெற்றது போல் நாங்களும் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து செயலாற்றவும், உமது உடனிருப்பை உணர்ந்து ஒன்றித்து செயலாற்றவும் வரந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல அயனே இறைவா, இளைஞர் இளம் பெண்களுக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் இவ்வுலக வாழ்வின் நவீன அறிவியல் வளர்ச்சியின் மாயைகளில் சிக்கி சிதறண்டு தவிக்கும் இவ்வேளையில் உம் இறை வார்த்தை அவர்களுக்கு உறுதுணை என்பதை அறியும் வரத்தையும் இறை அச்சத்தையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திடவும், இவர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில வினாடிகள் அமைதியில் இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர் நீர் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். எங்களுக்கு ஆன்மபானமாக மாறும். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததேன், மனிதவதாரம் உம்மையே தந்ததேன், என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே.
என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானக தூதரணிகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு நலம் தருவதாக. ஆமென். ஆமென். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதாயே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். ஒருவருடன் ஆண்டவருக்கு இறை புகழ்ச்சி செலுத்துவோம். அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. நன்றி கூறுகிறோம். பாடுவோம். நன்றி கூறுகிறோம். இந்த நாளை எங்களுக்கு கொடையாக தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். இத்திருப்பலி கொண்டாட்டத்துக்கு எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி கூறுகிறோம். வாழ்வு தரும் வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு வலிமை தரும் திரு உணவாக உமது திருவுடலையே தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நீர் அழைத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் திருப்பயணத்துக்கு நீரே இலக்காக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். கீழ்த்திசை ஞானிகளைப் போல நாங்களும் பயணம் செய்து உம்மை கண்டு உம்மை வணங்க எங்களை அழைப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த யூபிலி ஆண்டில் நீர் எங்கள் மீது பொழிய போகிற அனைத்து ஆசிகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். அமைதியில் ஒரு சில வினாடிகள் நாம் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். திருக்காட்சி பெருவிழாவின் சிறப்பு ஆசிகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசிகளை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழச் செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததைப் போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.